ஒரு பாடலின் அடியை நம்ம எல்லாரும் இதயங்களை ஏகப்படுத்தி சிந்தனைகள் கர்த்தர் பக்கமாக திருப்பி தேங்க்யூ லார்ட் ஒன்று விரும்பி பாடுகிற ஒரு பாடல். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்திருப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தலைக்கு மேல 1 2 3 4. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேல சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேல கவலை எனக்கில்லையே, தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒன் லாஸ்ட் டைம் தலைக்கு மேல 1 2.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000ங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் 10,000ங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தலைமையில கையை தட்டுவோமா சகல ஜனங்களே? கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். இதுவரையும் சொல்லாத பலத்த ஒரு அல்லேலூயா. ஆமென் and amen. Thank you Lord. Thank you Jesus. இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ நான் நம்புறேன் இன்னைக்கே கடவுள் வெற்றியை தருவார். நாளைக்கு காலையில சாட்சி எழுதி முடிப்பீங்க. இந்த சனிக்கிழமை வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களுக்கு கர்த்தருடைய காருண்யமும் தயவும் இரக்கமும் தேவனுடைய ஃபேவரும் நமக்கு தருவார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இருக்கீங்களாங்க? பக்கத்தில் ஒருத்தர் கிட்ட சொல்லி நீ துதிச்சினா இன்னைக்கு உனக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். துதியில வல்லமை இருக்குன்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இன்னைக்கு ஒத்துக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க கர்த்தர் எனக்கு ரொம்ப நல்லவரா இருக்காருங்க. இன்னொருத்தரை தட்டி சொல்லுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endureth forever and ever and ever and ever. உங்க தலைமுறைக்கும் கர்த்தருடைய இரக்கம் உங்களை விட்டு விலகாது. கையை தட்டி பலத்தவர் ஆமென். Hey, hallelujah. Let's go. Thank you Lord. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் பக்கத்துல தட்டி சொல்ல இன்று மறைந்ததம்மா. ஐயா இல்லையா அம்மாவா? துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமா. கைய கொட்டி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள். சொல்லுங்க சத்தமா. இரவெல்லாம் காத்தீர் இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே நான் உறவாடி. கையை தட்டி கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே எங்க அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம். கைய நல்லா தட்டி. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. இயேசுவே ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல்
சுகம் தந்தீரையா. நாங்க ஓடி ஓடி உழைப்பதற்கு சொல்ல கையை தட்டி கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே, ஏனப்பா உங்க திருப்பாதமே. தலை மேல கையை தட்டி ஒரு 5 ஆமேன் சத்தமா. இன்னைக்கு எரிகோவை கர்த்தர் உடைக்கணும். ரொம்ப வருஷமா இருந்த வழக்குகள், யுத்தங்கள் இன்னைக்கு தீரும் நாளாயிருக்கட்டும். 2 கரங்களை மேல உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. 2 கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. Come on, say it one more time. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம். எஸ் எஸ் எஸ். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவர் இயேசு ரட்சகரே, ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மணமே, ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மணமே. 2 கரங்களை மேல உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க 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 வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க ஐயா வாழ்க ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி Thank you Jesus. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க ஆராதனை ஆராதனை உமக்கே,
உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நான் போன வாரம் பேசினதின் ஒரு சிறு தொடர்ச்சியை மட்டும் பல விஷயங்களை திருப்பிட்டு இருக்கிறார். தைரியமா பக்க சொல்லுங்க, என் குடும்பத்தில் கடவுள் எல்லாத்தையும் திருப்பிட்டு இருக்கிறார். அப்படியே தட்டுனீங்க பாருங்க, அந்த தட்டு கர்த்தருக்கு 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 கர்த்தருக்கு. எந்த மனிதனுக்கும் எந்த ஊழியக்காரனுக்கும் புகழ் இல்லை. கர்த்தர் ஒருவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. No man deserves honor but our God. பக்கத்தில் அவர் மட்டும் இல்லைனா இல்லாமலே போயிருப்பேன். இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. 3 பேரை தட்டி கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் ஒரு முறைக்கு பல முறை படித்திருக்கிறோம். பட் லெட்ஸ் ரீட் இட் அகைன். எசேக்கியேல் 21 and 27. I will overturn. தமிழில் அது எப்படி இருக்கு? நான் திருப்பி போடுவேன். அப்படியா? I will overturn, I will overturn, I will overturn it. ஆமென். தமிழ் தமிழ் கவிழ்ப்பேன். எதெல்லாம் கவுளாம இருக்கோ நீ கவிழ்ப்பார். இல்லை, அது ஒரு நல்ல ஆமீன் மாதிரி தெரியல. எதெல்லாம் கவுளணுமோ 3 முறை சொல்றாருங்க. நான் கவுப்பேன் கவுப்பேன் கவுப்பேன். நான் கவிழ்ப்பேன். I will overturn, I will overturn, I will overturn. ஆமென். யாருங்க? உரிமைக்காரன் வரும் மட்டும். பக்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. வராதவர்களுக்காய் தோத்துறோம். ஆமென். உரியவர்கள் வரும்போது நான் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்றார். ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க, எனக்காக நான் வந்துட்டேங்க. இன்னைக்கு கவிழ்ப்பேன் கவுப்பேன் கவுப்பேன். உரியவர் வரும்போது நான் யாருக்கு எதை கொடுக்கணுமோ நான் அதை கொடுத்துருவேன். நான் நினைக்கிறேன், அமர்ந்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னே நடுங்க போகிறது. 115 இப்படி சொன்னாரு, எனக்கு யாருக்கு பிரியமோ நான் அவர்களுக்கு கொடுப்பேன்ட்டார். இவ பக்க சொன்ன, நான் அவருக்கு ரொம்ப பிரியமானவருங்க. இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரியமானவர்கள். நான் இன்னைக்கு ஜெபிக்க, நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிப்பதே ஒன்றுதான். கர்த்தர் எல்லாத்தையும் கவுத்து போடணும். வழக்குகள் கவிழ்ந்து போகணும், யுத்தங்கள் கவிழ்ந்து போகணும், போராட்டங்கள் கவிழ்ந்து போகணும். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையினுடைய உயரங்களுக்கு பின்னாடி சர்வ வல்லவர் நிற்க போகிறார். நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். பிலிப்பியர் 1:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலிருந்து எழுதுகிறார். For I know this shall turn to my salvation. இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையும் எனக்கு ரட்சிப்புக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றிடுவார். Through your prayer. ஆமென். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம், நீங்க எனக்காய் ஜெபிக்கிறீர்கள். ஆகையால் இயேசுவின் நாமத்தில் பவுலோடு சேர்ந்து நான் சொல்றேன், இதுவும் எனக்கு ரட்சிப்புக்காய் கர்த்தர் மாற்றுவார். And the supply of the spirit of Jesus Christ. சங்கீதம் 67 5 7 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். 67:5-7 the book of Psalms. Let all the people praise him. ஜனங்கள் நியூ லைஃப் சர்ச்சில் கர்த்தரை துதிப்பார்களாக. Oh God, let all the people praise thee. And then the earth shall give its increase. பூமி அதனுடைய பலன்களை கொடுக்கும். And God, even our God, பக்கத்துல கர்த்தர், என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல கர்த்தர், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். இப்படி சொல்ல போறேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பூமியின் கடையாந்தரங்கள் உங்களை கண்டு பயந்து நடுங்குமாம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது பூமியின் கடையாந்தரங்கள் கண்டு நடுங்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. எனக்கு இப்படி ஆசை. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் அடுத்த 7 நாட்கள். ஏன்னா அடுத்த சண்டே நீங்க வரணும் பாருங்க. இந்த 7 நாள்ல நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை ஒரு மாதிரி பண்ணின சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நடுக்கத்தை காணட்டும்.
நான் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் அவரை கண்டு மிகுந்த கனத்தோடு பயப்படும் அளவிற்கு கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆனால் நாம் இன்னைக்கு எடுக்க போகிற ஆயுதம், இந்த திருப்புதலுக்கும் கவிழ்த்தலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நான் எடுக்க போகிற மிகப்பெரிய ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு கர்த்தரை நான் துதிக்க போகிறேன். ஒரு 2-3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் கர்த்தரை துதிக்க போகிறேன். எல்லாத்தையும் கவிழ்ப்பேன், திருப்புவேன், கவிழ்ப்பேன், திருப்புவேன், ஓவர் டர்ன் பண்ணுவேன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அழகாக செய்வேன் என்று பிரசங்கியில் எழுதின வார்த்தை நிறைவேற நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் சார்பில் காரியங்களை வாய்க்க செய்வார். முதல் நம்பர் 1 இப்படி சொல்ல, நீங்கள் துதிப்பதனால, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணித்து நல் சாட்சியோடு அவரை துதிப்பதனால உங்கள் கனவீனமான சூழ்நிலைகளை கனமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். 50ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 50:23 of the book of Psalms. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவன் நான் என் ரட்சிப்பை காண்பிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நான் துதிப்பேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன்? எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, பக்கத்துல நான் வேற எதுக்கும் வரலங்க, கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும்னு வந்தேங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, கர்த்தர் அவர் ரட்சிப்பு உனக்கு வெளிப்படுத்துவாருங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? கர்த்தரை மகிமைப்படுத்த வந்தேன், என் வழிகளை செவைப்படுத்த வந்தேன், வேற வழியே கிடையாது. கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் சார்பில் கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கேட்டு ஆமென் சொல்லணும். சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யும்போது அவர் எப்படி செய்வார்னா, எந்த மனிதனுக்கும் புகழ் போகாம கனத்தை அவரே எடுத்துக்கொள்ளும் விதத்தில் கர்த்தர் காரியத்தை செய்வார். அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்கன்னா பாதி புகழையும் பாதி மகிமையும் மனுஷன் எடுத்துக்கொள்ளுவான். கொண்டு தாமதித்தாலும் கர்த்தர் கவிழ்த்து போடும்போது மகிமை தான் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் உன் காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் முடிப்பார். ஹல்லேலூயா. துதிக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்கள் மலட்டு தன்மைகளை கர்த்தர் கனி உள்ளதாய் மாற்றுவார். பைபிள் 3 மலட்டு தன்மைகளை சொல்லுகிறது. 1 சரீரம், நம்முடைய உடல்; 2 நம்முடைய நிலம்; 3 நம்முடைய மிருக ஜீவன்கள். இது 3 மலட்டு தன்மைகளை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு துதிக்கிற உங்களை பார்த்து உபாகமம் 7:14 சார்ந்து சொல்றேங்க, உங்க கெரியர்ல நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க பிசினஸ்ல ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க ஊழியத்துல ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க நிலத்துல ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்க, உங்க சரீரத்தில் நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். Thou shalt be blessed above all the people, there shall not be male or female barren among you or among your cattle. நான் இப்படி சொல்ல விரும்புறேங்க, உங்களுடைய வேலை, உங்க ஜாப், உங்க பிசினஸ், உங்க கெரியர், உங்க ஊழியத்துல இதுவரைக்கும் யாரும் டிஃபைன் பண்ணாத விஷயத்தை நீங்க ரீடிஃபைன் பண்ணி வேறு பரிமாணங்களை செய்வீங்க. இருக்கேன், நம்ம அப்படிதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தன் செயல்களில் சிறந்தவனாயிருந்தான், அவன் நீச்சர்களுக்கு முன்னே நிற்க மாட்டான், கர்த்தர் அவனை ராஜாக்களுக்கு முன்னே நிற்க வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நம்புகிறேன், நீங்க நிறைய பேர் உங்களுடைய சாதாரண வேலையில் கூட அசாதாரணமான சாதனைகளை படைப்பீர்கள். துதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் அறியாமை எல்லாம் இந்த நாட்களில் கர்த்தர் வெற்றியாய் மாற்றட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 29-30 வாசிக்கிறேன். ஐசையா 30:29-30. You shall have a song. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கும். As in the night when a holy solemnity is kept, and gladness of heart, as one goeth with a pipe to come into the mountain of the Lord, to the mighty one of Israel. 30ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். ஆமென். And the Lord shall cause his glorious voice to be heard. வலது கை கொஞ்சம் மேல வைத்து, எங்கெல்லாம் கர்த்தருடைய பயமுறுத்தும் சத்தம் உங்க சூழ்நிலையில கேட்கணுமோ, துதிக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சத்தத்தை கேட்க பண்ணுவார். இடிமின்னலை காட்டுவார், கோபத்தை காட்டுவார், டிவௌரிங் ஃபயர்னுடைய ஃப்ளேமை காட்டுவார். கல்லு கூட எரிவாராம், தேவைப்பட்ட கல்லு கூட எரிவாராம். எரிஞ்சார் பைபிள் ஒரு முறை. நீதியை சரி கட்டும் ஜோஷுவாவுக்கு கல்லெறிந்து சத்துருக்களை கொன்றார்.
யாரையும் அவர் கொல்லணும்னு நம்ம சொல்லல. ஆனா கர்த்தர் வித்தியாசமான கோணங்களில் உங்கள் சூழல் எழுந்தருளுவார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆமென். எல்லாத்தை விட துதிக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் தோல்வியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். உங்களை விட பெரிதாயிருக்கிற பல பிரச்சனைகளும் ஜெயமாய் முடியும். அஞ்சாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எதில் நெருக்கப்படுகிறீர்களோ, மிகவும் நெருக்கப்படுகிறீர்களோ, அந்த விஷயத்துல நீங்க ஜெயத்தை எடுப்பீங்க. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட். ஆனால் தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அது எப்படி திடப்படுத்தினான்லாம் நமக்கு பாராட்சி பண்ண எனக்கு நேரம் இல்லாமன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனா நினைக்கிறேன் அவன் கர்த்தரை துதித்திருப்பான். என்னதான் கண்ணீர் வடிச்சாலும் பக்க சொல்ல அழுதான்னு வச்சுக்கோங்க, அழுதுட்டே பாட்டு பாடுவேன், அழுதுட்டே கர்த்தரை துதிப்பேன். நெருக்குனீங்களா, நெருக்கத்துல கர்த்தரை துதிப்பேன். தாவீது ஈஃபோட் அணிந்து கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்டான், நான் பின்தொடரவா, இந்த யுத்தத்தை கையில் எடுக்கவான்னு கேட்டார். கர்த்தர் சொன்னார் புறப்படுன்னு சொன்னாரு. சகலத்தையும் திருப்பி கொண்டார். 3 முறை சொல்லுவீங்க, நீங்க ஆமென் சொல்லணும். நெருக்கப்பட்ட தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒன் மோர் டைம் பலத்தாமே, நெருக்கப்பட்ட தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. எதை வேணாலும் எதை வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் என் தேவனால திருப்ப. நீங்க கேட்கல, இன்னொரு வாட்டி, எதை வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் என் தேவனால திருப்ப. உன் கனவீனத்தை கனமாய் மாற்றுவார், மலட்டுத்தன்மையை கனியுள்ளதாய் மாற்றுவார், அறியாமையை வெற்றியாய் மாற்றுவார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். உன் நெருக்கங்களை திருப்பிக் கொள்ளும் ஆற்றலோடு கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, எல்லாமே எனக்கு மாறப்போகுது. சொன்னவங்களுக்கு மாறும், சொல்லாதவங்களுக்கு மாறாது. அதனால வாயை திறந்து ஒரு முறை சந்தோஷமா சொல்லிடு. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. Jesus. சாகமா தான் இருக்கீங்க. இப்படி சொல்லணும்னு நினைக்கிற இந்த துதியின் நேரத்தில் உங்க யுத்தத்தை கர்த்தர் அவர் கையில் எடுத்துட்டார்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. நிறைய வருஷமா போராடி ஜெபம் பண்ணி அங்க போய் இங்க போய் அலைஞ்சிருக்கிறோம். அந்த யுத்தத்தை கர்த்தர் சொல்லி இன்னிலிருந்து அது எந்தியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பைபிள் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது சொல்லி உங்களுக்கு ஜெபித்தலாம்னு நினைக்கிறேன். துதிக்கிறவனுடைய யுத்தங்களை கர்த்தர் தம் கையில் எடுப்பார். இன்னொரு முறை துதிக்கிறவங்களுடைய யுத்தங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் கையில் எடுத்துக்கொள்வார். God takes over my battles in praise. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சொன்னார், you shall not need to fight this battle. இந்த யுத்தத்தை நீங்க செய்ய வேண்டியதில்லைன்றார். ஏன்னா நான் எடுத்துக்கிறேன்றார். எதுவும் இன்னைக்கு 2 கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? அப்பா நான் நெருக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன், யுத்தத்தில் நிக்கிறேன். நீங்க உன்னை காலமெல்லாம் துதிப்பேன். ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்களேன், என் யுத்தத்தை கொஞ்சம் நீங்க உங்க கையில எடுத்துருங்களேன்ப்பா, இந்த யுத்தத்தை உங்க கையில கொடுத்துறேன்னு சந்தோஷமா விசுவாசமா சொல்லிடுங்களேன். நான் நம்புறேங்க, அவர் கையில் எடுத்த பல விஷயமும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்ல, ஸ்டாண்ட் பீ ஸ்டில், நீங்கள் சும்மா இருங்கள், என் ரட்சிப்பை பாருங்கள். ஓ ஜூடா அண்ட் ஜெருசலேம், பயப்படாதே, திகையாதே. டுமாரோ go against them, for the Lord will be with you. பக்கத்துல கர்த்தர் உன் கூட இருப்பாருங்க, உன்னை கைவிடவே மாட்டார். 18ஆம் வசனம், and Jehoshaphat bowed his head with face to the ground, and all Judah and the inhabitants of Jerusalem fell before the Lord, worshiping the Lord. யூதா தலை வணங்கி முகக்குப்புற விழுந்து, யூதாவின் அதில் உள்ளவர்களும் முகக்குப்புற விழுந்து தேவாதி தேவனை ஆராதனை செய்தார்கள். கையை உயர்த்தி 3 முறை அல்லேலூயா நாற்பறிங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஆரவாரம் இருக்கட்டும், ஒரு ஆராதனையின் சத்தம் இருக்கட்டும், ஒரு ஜெயத்தின் சத்தம் இருக்கட்டும். கவிழ்த்து போடுவார். ஹல்லேலூயா. 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
and the Levites of the children of Kohathites, கோஹாத்தியரின் பிள்ளைகளாகிய லேவியர்களும் கொரியர்களின் பிள்ளைகளாகிய அவர்களும் stood up to praise the Lord God of Israel. கொரியர்களும் கோஹாத்தியர்களின் பிள்ளைகளாகிய லேவியர்களும் எழுந்து நின்று to praise the Lord God of Israel with a loud voice. சத்தத்தை எழுப்பி கர்த்தரை துதிப்பண்ணினார்கள். அப்போ பைபிள்ல நிறைய இடத்துல சத்தத்தை எழுப்புவதை பைபிள் சொல்லி இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 20வது வசனம், and they rose in the morning. அவர்கள் துதித்த பின்னாடி, 3 பேரை தட்டி சொல்லுங்க, அவர்கள் துதித்த பின்னாடி. சொல்ல மாட்டீங்க, யோ எழுதுறீங்களோ? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவர் துதித்த பின்னாடி. இன்னைக்கு ராத்திரி நான் நம்புறேன் நீங்க இங்க துதிச்ச பின்னாடி. And they rose early in the morning. காலையில் எழுந்து and went forth into the wilderness of Tekoa. And as they went forth, Jehoshaphat stood and said, hear me, O Judah, and ye inhabitants of Jerusalem, believe in the Lord your God, so shall he be established. Believe in his prophets, you shall prosper. தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். என்ன சொன்னார் பாருங்க, அவரை நம்புங்க. யார் மூலம் சொன்னாரோ அவங்களே நம்புங்க. நான் உங்களுக்கு செழுமையை தருவேன்னாரு. இன்னொரு வாட்டி, யார் சொன்னார் அவரை நம்புங்க. அவர் சொன்னது யார் சொன்னாங்களோ அவங்களே கொஞ்சம் நம்புங்க. வாழ்க்கை நான் வெற்றியா மாற்றுவேனாரு. இருக்கீங்களா? 21ஆம் வசனம், he consulted the people. Amen. 21, he consulted the people. He appointed singers unto the Lord. பாடுகிறவர்களை யுத்தத்துக்கு முன்னே நிறுத்தினார்கள், துதிக்க தொடங்கினார்கள். And they should praise the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதிக்க ஆயத்தப்பட்டார்கள். They went out before the army to say, amen. சேனைக்கு முன்னாடி போய் ஒன்றை மட்டும்தான் சொல்ல போனாங்க. என்ன சொல்ல போனாங்க? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆமென் சொல்ல மாட்டீங்க. தலைவர்கள் துதிக்கிறார்கள், யூதா துதிக்கிறார்கள். ஆரவாரத்தின் சத்தம், வாய் கர்த்தரை புகழத் தொடங்கியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிலர் இன்னும் சத்தமாய் துதிக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க சர்ச்சுக்கு வருவது ஒரு பாஸ்டரை துதிப்பதற்கல்ல, ஒரு சிஸ்டம் துதிப்பதற்கல்ல, ஒரு பல்கலைக்கழகத்தை துதிக்க அல்ல, யாரோ ஒரு அரசியல்வாதியை துதிப்பதற்கல்ல. நீங்கள் துதிக்க வருவது ஜீவிக்கிற தேவனை துதிக்க வருகிறீர்கள். அவர் கவிழ்த்து போடுவார், திருப்பி போடுவார், காரியங்கள் உனக்கு சாதகமாய் முடியும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரையானால் உலகமே உன்னை எதிர்த்து வந்தாலும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு கர்த்தர் யுத்தத்தை அவர் கையில் எடுக்கிறாரோ அன்னைக்கு நடப்பதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபம் ஒன்னா இருக்கட்டும். என் யுத்தம் எனக்கு வேணாப்பா, நீங்க எடுத்துருங்க, உங்க கையில கொடுத்துறேன்னு. இன்னைக்கு கர்த்தர் கையில கொடுக்கிற பல யுத்தங்களும் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். I want to read 24 verse 24. 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். இருக்கீங்களா உயிரோட? நல்லா இருக்கீங்க உயிரோடு. And when Judah came forward to watch the tower in the wilderness, அவர்கள் முன்னே சென்று பார்த்தபோது, they looked unto the multitude. அப்படி வந்த சேனை, and behold there were dead bodies fallen to the earth. பக்கத்துல ஒருத்தன் தப்பலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்றேன், கவலைப்படாதரா, கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லா யுத்தங்களும் கியூ வரிசையில முடியுமா? ஒன் பை ஒன் கர்த்தர் முடிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். Hallelujah. இப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல, when my God fights your battle, he fights with precision. அவர் முடிச்சாருன்னு வைங்களங்க, இன்ச்சு கணக்கில் முடிப்பார். கொஞ்சம் தாமதம் தான் சில நேரத்தில் பண்ணுவார். ஏன்னா உன்னையும் கொஞ்சம் ரெடி பண்ண பாரு, உன் காலை கொஞ்சம் நிக்க வைக்கணும் பாரு. ஆனா when he finishes the battle,
பிரிசிஷனா முடிப்பார், வெற்றியாய் நடத்துவார். வச்சுங்களேன், அந்த மிகப்பெரிய சேனையை 3 சேனையை நான் முடிக்கணும்னா, நான் ஒளிஞ்சிருந்த ராத்திரி எல்லாம் அம்படிச்சா கூட முடிய வாய்ப்பே என் ஆண்டவர் அவனுங்களே ஆச்சு. பிரிசிஷனா பைபிள் சொல்லுது, நன் எஸ்கேப். ஒருத்தனை தப்ப விடாத மாதிரி பிரிசிஷனா முடிப்பார். நம்பிக்கையா நீங்க இல்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமன் சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்துங்க. இப்படி சொல்ல விரும்புகிறேன். எத்தனை முறை நீங்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து, இதற்கு மேல் போராட என்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை, இதற்கு மேல இந்த யுத்தங்களில் நிக்க எனக்கு பலன் இல்லை, என்னை விட இது மிஞ்சிதான் இருக்குப்பான்னு சொன்ன பல நேரங்கள் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெபத்தோட அந்த வசனத்தை சார்ந்து சொல்றேன். உங்க யுத்தத்தை கர்த்தர் அவருடைய கையில் எடுப்பாராக, அவர் கரத்தில் எடுப்பாராக. அவர் கரத்தில் எடுக்கும் போது he finishes battles with precision. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. போராடுவதில் தோற்று போயிருக்கலாம், போராடும் திறனை இழந்திருக்கலாம், போராடும் கெப்பாசிட்டி இழந்திருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஜெபத்தோடு போங்க. ஆண்டவரை, என் யுத்தம் என்னால முடியல, நீங்க எடுங்க. கர்த்தர் எடுத்த யுத்தங்கள் எல்லாம் அழகா முடிப்பார், பிரிசிஷன்ல முடிப்பார். பவுலையும் சீலாவையும் சிறையின் உள்ளறையிலிருந்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ராத்திரி ஜெபம் பண்ணி துதிப்பாடினார்கள். at midnight ஆக்ட் 16ல இருக்கு, நீங்க தெரியும் உங்களுக்கு. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதிப்பாடினார்கள். பக்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, துதிப்பாடிட்டு இருக்காங்க. நாங்க பாடுற சத்தம் எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் கேக்குது. அப்படிதான் சொல்லிருக்காங்க, பக்கத்து அறையில எல்லாம் கேட்டுச்சான். ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி 3 விஷயத்தை செய்தார். 1, அஸ்திபாரத்தை அசைத்தார். 2, எல்லா வாசலையும் திறந்தார். 3, கட்டுகளை உடைத்தார். இன்னைக்கு ராத்திரி நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க, உங்களை எது மடக்கி மடங்கடிக்க நினைக்குதோ அந்த சாப அஸ்திபாரங்களை, சிறையின் அஸ்திபாரங்களை இன்னைக்கு கர்த்தர் அசைப்பார். 2, எத்தனை வாசலை மூடி வச்சு உங்களை இல்லாமலாக்க நினைக்கிறாங்களோ கர்த்தர் திறக்கும் போது எல்லா வாசலையும் திறப்பார். உங்களை கட்டின் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் சாட்சியினாலும் இன்னைக்கு எல்லா கட்டுகளும் உடையும் என்று நம்புறவங்க தலைமையில கையை தட்டி பலத்து வராமன்னு சொல்ல மாட்டீங்களா? துதிக்கிறவர்களாயிருங்கள், ஜெபிக்கிறவர்களாயிருங்கள், காத்திருக்கிறவர்களாயிருங்கள், போராட்டத்தில் ஓயாதவர்களாயிருங்கள், சோர்ந்து போவாதவர்களாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya. பக்கத்துல அவர் உன் யுத்தங்களை கையில் எடுப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ரெல்ம்ல தான் எல்லாமே இம்பாசிபிள். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இம்பாசிபிள் என்று எதுவுமே இல்ல. எது வரைக்கும் அது நேச்சுரல் இருக்கோ அது கூடாது. ஆனா என்னைக்கு அது ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு போதோ, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது. நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹalleluya. இப்படி சொல்ல போறேன், நீங்க கேட்டான்னு சொல்லணும். இந்த ஆராதனைக்கு வந்த இந்த ஆராதனைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நம்ம ஜெபிக்க போறோம், துதிக்க போறோம். எப்ப வேணாலும் யுத்தம் முடியும். The battle can end any time. எத்தனை பேர் இன்னைக்கு அதை நம்புறீங்க? எனக்கு தெரியலங்க, யுத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியாது எப்படி. நான் எனி டைம் the battle can come to a finish. Hallelujah. Praise the Lord. அவர் யுத்தத்தில் உள்ள வரும்போது சிலர்லாம் அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க. கேட்கல, அவர் என்னைக்கு யுத்தத்தில் உள்ள வந்து நிற்கிறாரோ சிலர்லாம் தானாவே போயிடுவாங்க. நீ அடிச்சா அம்பு அடிக்கணும், அவர் மூச்சை மட்டும் எடுத்துருவார். சிம்பிளா precision fighting மை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. உங்கள் யுத்தங்கள், போராட்டங்கள்
முடிவுக்கு வருவதாக. when he steps in, battles come to an end. பக்க சொல்லுங்க, ஏன் போராடிட்டே இருக்க? அவர்கிட்ட கொடுத்துறேன், அவர் பார்த்துப்பார். 24:8 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயர்ந்திருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். பக்க அவர் உள்ள வராருங்க, அவர் களத்துல இறங்குறாருங்க. அந்த காலத்தில் கபடி மேட்ச் நடக்கும் பள்ளிக்கூடத்தில். அப்போ நான் விறுவிறுப்பாக ஆடுவேன். எங்கள் பிடி மாஸ்டர் நின்றுட்டே இருப்பார், தோத்துட்டே இருக்கும். அப்போ தான் சொல்வார், டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவார். கோஷி உள்ள வரான், ஏன்னா நான் போன 2 பாயிண்ட் கிடைக்கும். அடிச்சு கிடிச்சு நுழைஞ்சு ஓடி வந்துடும் பாருங்க. நம்ம நுழைஞ்சாலே 2 பாயிண்ட் வருதுண்ணா. இப்படி சொல்ல போற நீங்க, களத்துல ஒருத்தர் இறங்க போறாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம். என் யுத்தம், என் போராட்டம், என் வேதனை, என் கண்ணீர், என் கஷ்டத்தில் என் களத்துக்குள் ஒருவர் இறங்கட்டும். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். இன்னைக்கு அவரை களத்துல இறக்குங்க, அவரை முன்னாடி நிக்க வைங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. யாரையும் நீங்க பழி வாங்காதீங்க, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 149 சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம், let the high praises of God be in their mouth, two-edged sword in their hand. Amen. 7ஆம் வசனம், to execute vengeance upon the heathen and punishments upon people. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு யார் தெரியுமாங்க? ஒன்னு, அவர் நியாயாதிபதி. இங்க சொல்றார், ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது யாருக்கு பவர் இருக்கு? ஜட்ஜுக்கு. அவர் என் ஜட்ஜு மட்டும் அல்ல, அவர் என் அட்வொகேட் வேற. ஒரே நீதிமன்றத்துல ஜட்ஜாவும் உட்கார்ந்து எனக்கு வக்கீலாவும் இருக்காருனா, ஏன்னா 2 வார்த்தையும் கர்த்தருக்கு பயன்படுத்தி இருக்கு. என் யுத்தம் கர்த்தர் நல்லா முடிப்பார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் முடிவு இது, உங்களுடைய வாக்குத்தத்த நாட்டுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற எல்லா தடைகளும் துதியினால் கர்த்தர் உடைப்பாராக. ஜோஷுவா 6:20 ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பாக வாக்குத்தத்த நாட்டு விளிம்புக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களால் அதை தாண்டி போக முடியல. கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தார். போன வாரம் நம்ம பேசணும். அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள், தேவனை துதித்தார்கள். அவர்கள் துதிக்க தொடங்கிய போதே, நான் இன்னைக்கு நம்புறேங்க, நீங்க வாயை திறந்து நீ கர்த்தரை துதிக்கும் போது சத்ருவின் பாளையத்தில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு சிக்னல் அனுப்புவாரு. உன் தோல்வியின் சமீபம் ஆயிடுச்சு, அவங்க வெற்றி சமீபமாயிட்டு என்று சொல்லக்கூடிய நேரங்களை நீங்கள் காண்பீர்கள். அன்று மதில்களை கர்த்தர் கீழே உடைத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு துதியில எழும்புவீர்கள்? கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் வாழ்க்கையில நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறாத காலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ரோமர் 4:16 ஆபிரகாம் ஆமென் விசுவாசத்தில் சிதறாதவனாய் தேவனை மகிமைப்படுத்தினான். நேரம் வந்தபோது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதிக்கணும். எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளோ விரைவாக உங்களை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆபிரகாமுக்கு நிறைவேறியதை விட அவருக்கு 25 வருஷம் ஆச்சுங்க. உங்களுக்கெல்லாம் அவ்வளவு பொறுமையெல்லாம் கர்த்தர் வைக்க மாட்டாருங்க. நான் நம்புறேன், சடன்னு கர்த்தர் காரியத்தை முடிப்பார் என்று நம்புறவங்க இருந்தா ராமேன் சொல்ல மாட்டீங்களா? துதிக்கிறேன்னு சொல்றவங்க தலைமையில கையை தட்டி ஒரு 5 முறை கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. சொல்ற வார்த்தைக்கு ஆமேன் சொல்லுங்க. உங்க கதையை கர்த்தர் மாற்றுவார். உங்க யுத்தங்கள் முடியும், உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்கள் செவர்களை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சத்தமும் உண்டு பாட்டும் உண்டு அப்படின்னு பைபிள் இருக்கு. ஆமோஸ் 5:23 பக்கத்துல ஒருத்தர் கேட்கல, இங்கதான் கத்திரியா இல்ல சத்தம் அங்க போதா அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம்.
ஆமோஸ் 5:23, take thou away from me the noise of thy songs. இப்போ நம்ம பாடுறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அல்லேலூயா சொல்றோம். எத்தனை பேர் நிஜமா சொல்றீங்க? அவருக்கு தெரியுமா? நிஜமா தான் சொல்றியா? For I will not hear the melody of the voice. நீ ரொம்ப அப்படி இப்படி பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ உங்க பாட்டு அவரு கேட்டாதான் வெற்றி வரும். அப்போ உங்க பாட்டு அவருக்கு கேட்கணும்னா உன் வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கணும். இப்ப ஆமேன் செதற மாதிரி தெரியும். முடிச்சிடலாம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சும்மா ஓலையிடும் ஒரு வெங்கல பாத்திரம் இல்லை. நீங்க அவருக்கு பிரியமா இருந்தா, உங்க வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருந்தா, 1,00,000 பேர் நடுவுல நீங்க பாடுவீங்க, உங்களது மட்டும் அவர் கேட்பார். ஏன்னா அவர் சொல்றார், ஆமென். சும்மா அந்த சத்தம் போடுறதெல்லாம் இந்த சும்மா நிறுத்து அப்படின்றார். நிறுத்து, அதெல்லாம் சத்தம்லாம் போடாத. நான் அதை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சும்மா தான் சத்தம் போடுறீங்களா இல்லை நிஜமாவே தேவன் மேலே? ஸோ உங்கள் சாங் ஒரு நாய்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் சாங் ஒரு மெலோடியா அவருக்கு நிஜமாக வாழ்க்கையாக இருக்கணும். அதனுடைய வித்தியாசம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. வசனத்தின் மேல் தியானமாய் ஜெபிக்கிறவர்களாய், அனுதினமும் அவரை தேடுகிறவர்களாய், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய், அவருக்காக வாழுகிறவர்களாய், அவருக்காய் காத்திருக்கிறவர்களாய், சுபாவத்தன்மையோடு நிற்கிறவர்களாய் நீங்க என்னைக்கு இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்க சும்மா பாடினா கூட கர்த்தர் கேட்பாருங்க. Hallelujah. Praise the Lord. The living அப்படின்னு சொல்ற மாதிரி 30:19 ஏசாயாவில் இப்படி சொல்றார். The living he shall praise thee as I do this day. The father to children shall make known the truth. Amen. Hallelujah. 30:19. ஸோ நம்முடைய சிலருடைய சத்தம் வரும் ஒரு சத்தம் தான். அமைதி நிலவுது பாருங்க. சொன்னோன்னே அமைதி நிலவிடுச்சு. இப்போ என்ன ஓடுதுன்னு நினைக்க உங்கள் மைண்டில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சத்தம் போடுறோம், கேட்குறாரா இல்லையா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ இன்னிலேருந்து உங்கள் ஜெபம், உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் கொஞ்சம் சீர்படுத்தி அவர் மேலே நோக்கமாக இருந்து, அதுக்கப்புறம் அடுத்த வாரத்திலேருந்து இந்த வாரத்திலேருந்து உங்கள் ஜெபம், உங்கள் வார்த்தை. Praise the Lord. சிலருக்கு அங்கே அவரே சொல்றாரு ஆமோஸ்ல, அது வரும் சத்தம். சிலர் வாயை திறந்தா அது அவருக்கு எப்படி துதி மாதிரி தெரியுது. ஸோ நீங்க வெறும் சத்தமா இருக்கக்கூடாது. நீங்க யாரா இருக்கணும்? துதியா இருக்கணும். நீங்க ஆராதனையா இருந்துட்டா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரும் வெற்றியை கொண்டு வர. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த தலைமுறையில வலது கை உயர்த்துங்களேன். இந்த சபையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மீட்கப்பட்ட உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வருகை வரைக்கும் நான் நம்புகிறேன் இயேசு சீக்கிரம் வருவார். அது வரைக்கும் நீங்க சாகாமல் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, நம்ம எல்லாரும் அந்த மறுரூபத்தின் மகத்துவத்தை காண்போம் என்ற விசுவாசத்தோடு பலத்தவர்களே சொல்ல மாட்டீங்களா? ஜனங்க உங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டட் இமேஜ் இருக்கு. ஆமென். நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கன்னு ஒரு பர்சீவ்டு இமேஜ் இருக்கு. ஆனா உங்களை பத்தின ஒரு ஆக்சுவல் இமேஜ் இருக்கு. பக்க சொன்ன நான் தாங்க அப்படின்னு அந்த நிஜமான நீயாக கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சீனா, ஏன்னா என் தேவனுக்கு முன்பாக யாரும் நடிக்கவே நான் இப்படி எல்லாம் பண்ணலாம். அவர் பார்த்துட்டு டேய் சத்தம் தான் வருது, அது என்ன துதிக்கிற மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சா என் துதியின் சத்தம் அங்க என்ன செய்யாதுங்க. இப்போ என் யுத்தங்கள் ஜெயமா முடியணும்னா என் சத்தம் அவர் கேட்கணும். என் வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை, என் ஜெபம், என் வேத வாசிப்பு, என் காத்திருப்பு எல்லாமே நிறைவுள்ளதா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அதனால நீங்க கர்த்தரை அதிகமா துதிக்கணும். இந்த சர்ச்சில் இருக்கிற ஒருவர் கூட பின்மாறியோ பின்வாங்கியோ போய்விடக்கூடாது. ஆகையால் கர்த்தரை துதிக்கணும். சொல்லி முடிச்சுறேன். இயேசு கிறிஸ்து சில கடினங்களை சந்தித்த காலத்தில், நெருக்கடிகளை சந்திக்கிற நேரம் வந்த போது அவர் செஞ்சது என்ன தெரியுமாங்க? கர்த்தருக்கு நன்றி சொன்னார், தன் பிதாவுக்கு நன்றி சொன்னார். 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்க 5 அப்போ 2 மீன் மட்டும் இருந்த போது பைபிள் சொல்றது, அவர் 5 அப்போ 2 மீனை கையில் எடுத்து தன் பிதாவுக்கு அவர் எப்படி செஞ்சார் என்ற வார்த்தையை
பின்பற்ற நம்ம இன்னும் தியானிப்போம். இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது. சொல்லிட்டு சீஷர் கையில் பிட்டு கொடுத்தார். அவர்கள் 5000 பேரை போஷித்து 12 கூடை மிச்சம் எடுத்தார். லாசருவின் கல்லறை அண்டை இயேசு அங்கே போய் நின்று கண்ணீர் வடித்தார். ஆனால் அங்கே அந்த கல்லறைக்கு முன்னே நின்று கொண்டு பைபிள் சொல்லுது, and he gave thanks to his father. அவர் தம் பிதாவுக்கு என்ன செய்தாராம்? நன்றி செலுத்தினார், துதித்தார். அவர் துதித்த போது நன்றி செலுத்த பின்பு அவர் பேசின எல்லா வார்த்தைகளும் அந்த இடத்தில் நிறைவேறியது. தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரைஸ், நன்றி செலுத்ததும் துதியும் என் வாழ்க்கையாக மாறட்டும். கர்த்தரை நம்ம உயர்த்தணும். அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். இன்னைக்கு நான் நம்புகிறேன், இன்னைக்கு ராத்திரி வந்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் யுத்தங்களை தன் கையில் எடுக்க போகிறார். எத்தனை பேர் கர்த்தரை துதிப்பீர்கள்? நெக்ஸ்ட் 10 minutes நம்ம எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், நம்ம தேவனை ஆரவாரத்தோடு கொண்டாட போகிறோம். கர்த்தர் தடைகளை உடைக்கட்டும், கனவீனம் கனமாய் மாறட்டும், தோல்வி ஜெயமாய் மாறட்டும், நெருக்கம் திருப்புதலாய் மாறட்டும். கவிழ்க்க வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் கவிழ்ப்பாராக, திருப்ப வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் திருப்புவாராக. ஒரு மனிதனை அல்ல, ஒரு பல்கலைக்கழகம் அல்ல, ஒரு சபையை அல்ல, ஒரு பாஸ்டரை அல்ல, ஒரு அப்போஸ்தலரை அல்ல, ஒரு வர்ஷிப் லீடரை அல்ல. நாம் ஆராதிக்க போகுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. Shall we stand in the presence of God? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட நீங்கள் மேடைக்கு வந்துடலாம். இந்த 10 நிமிஷம் ஆராதனை நான் சொல்ல வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற ஆற்றலோடு. திடீர்னு அவர் கேட்பாரா கேட்க மாட்டார்னு ஆமோஸ்லேருந்து பேசின உடனே அமைதி நிலவர மாதிரி தெரியுது. தைரியமாக வாயத்தோரன் துதிங்க. அவர் கிருபை தான் உங்களை ரட்சித்தது. God is so good. Thank you Lord. Bring our hearts together. இதயங்களை ஏகப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்போமா? We exalt you. எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. 3 முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come on, say it one more time. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Say it again. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என் யுத்தத்தை கர்த்தர் தம் கையில் எடுப்பார்? Take my battle Lord. என் கெப்பாசிட்டி, என் திராணி, என் அறிவுல போராடி பார்த்துட்டேன், என்னால முடியல. ஆனா இன்னைக்கு துதியினால ஜெகோவா ஷப்பாத் செய்தது போல என் போராட்டங்களையும் யுத்தங்களையும் இன்னைக்கு உங்க கையில தரேன். Take over Lord. Take over my battle. எடுத்துக்கொள்ளுங்க. என் யுத்தத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா நாங்க நம்புகிறோம் எல்லாம் ஜெயமா முடியும். கர்த்தர் நல்லவர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. We exalt thee. We exalt thee. We exalt thee. Oh Lord, we exalt thee. Yes, say it again. We exalt thee. Oh Lord, எல்லாரிலும் மேலாய் உயர்த்தப்பட்டவர் நீ. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கையை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உயர்த்தி கருத்தாய் என் கூட சேர்ந்து, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உங்க நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்து. நல்ல வாயை திறந்து பாடுங்க. கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். He is taking your battle over. என்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்குப்பானவர் இயேசுவே. ஹல்லேலூயா. வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை தட்டி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானிலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பா. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது. யுத்தங்கள் முடிகிறது, உம்மால் யுத்தங்களை முடிப்பீராக. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா. ஆகாதது. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து. எல்லாம் முடியும். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா. ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால். ஓ நன்றி நன்றி நன்றி. ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால். ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா. ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா. ஆகாதது இல்லை. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி துதிங்க பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்த்து இத முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை உயர்த்து என் இதயம் துள்ளுதை. கரங்களை தட்டி, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. என்னை மறவாத தெய்வம்
மாறாத நேச மகிமைக்கு தீரரே, மகிமைக்கு பாத்திரரே, ஓ துதிக்கு பாத்திரரே, யுத்தங்கள் முடிவடைய செய்கிறவரே, என்னை மறவாததை மாறாத தெய்வம் மகிமைக்கு இரவே கனத்துக்குரியவ மகிமைக்குரியவ துதிகளின் பாத்திரரே, கனத்துக்குரியவ மகிமைக்குரியவ துதிகளின் பாத்திரரே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டோ அவர் சொந்த பிள்ளையானோ, கனத்துக்குரியவ மகிமைக்குரியவ துதிகளின் பாத்திரரே, கனத்துக்குரியவர், கனத்துக்குரியவர், ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர், ஓ என்றென்றுக்குமாய் சாவாமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவர், எங்கள் யுத்தங்கள் முடிவடைய செய்கிறதுக்காய் நன்றி. யோசேபாத்தின் யுத்தத்தை முடிவடைய செய்தது போல இந்த மாலை வேளையில எங்கள் யுத்தங்களை கையில் எடுங்கப்பா, எங்கள் போராட்டங்களை முடிவடைய செய்யுங்க, எங்கள் துன்பங்களை முடிவடைய செய்யுங்க, எங்கள் யுத்தங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஊழிய பங்குகளில் இன்னொரு அளவு உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமையின் சரம், கர்த்தருடைய வல்லமையின் கரம், கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்கள் யுத்தங்களை கையில் எடுப்பதாக, எங்கள் யுத்தங்களை கையில் எடுப்பதாக. யோசேபாத்துக்கு ஜெயத்தை தந்தது போல இந்த மாலை வேளை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும், கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய பலத்த வல்லமை, கர்த்தருடைய பலத்த வல்லமை, ஒரு ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை, ஓ ஜெய கம்பீரத்துடைய வல்லமை, ராஜாவின் ஜெய கம்பீரம் தம்முடைய ஜனங்களோடு இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. ராஜாவின் ஜெய கம்பீரம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒரு மகிமை கடந்து வரட்டும்பா, ஒரு ஷக்கீனா மகிமை கடந்து வரட்டும். யுத்தங்கள் முடிவடைய செய்கிற, துன்பங்களை முடிவடைய செய்கிற, யோர்தான்களை பிளக்கிற, எரிகோ கோட்டைகளை இடித்து விழ செய்கிற கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. ஓ நன்றி. கரங்களை தட்டி அவரை துதிங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உரத்த சத்தத்தோடு கூட துதிங்க. இன்னைக்கு ஒரு வெற்றி உண்டாகிறது. உங்களுடைய எல்லா எரிகோ கோட்டைகள் கர்த்தர் தகர்க்கிறார். உங்கள் யோர்தான்களை கர்த்தர் பின்னிட்டு போக செய்கிறார். செங்கடல்கள் உனக்காக பிரிகிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்கிறது என்று சொன்னாரே. உனக்காக வல்லமை உள்ளவராக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு கர்த்தர் இடைப்படுவாராக. உங்கள் பிரச்சனைகளை முடிவடைய செய்வாராக. ஒருவர் கூட மீதி இல்லாமல் கர்த்தர் முடிப்பாராக. ஒரு பிரச்சனை கூட இல்லாதபடி கர்த்தர் முடிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி. ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லா யுத்தம் முடிஞ்ச மாதிரி விசுவாசத்தோடு உம்மை நினைத்து துதிக்கின்றே ஏசையா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, சத்தம் உயர்த்தி. திரம் யுத்தம் முடியுது. ஆமா ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி. பிரகாசம் அடையிட்டோம், எங்க மிருகங்கள் பிரகாசம் அடையிட்டோம்ப்பா. உம்மை நினைத்து துதிக்கின்றே. ரெண்டு கரத்தை உயர்த்தி உரத்த சத்தமாக ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திர, ஏசையா ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி. இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு திரும்பு புனையான ஒரு நாள். எங்கள் யுத்தங்கள் முடிவடைகிறதான ஒரு நாள். என்ன நினைச்சு இந்த இடத்துல வந்தாங்களோ எங்களுக்கு தெரியாது. காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, உங்க பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல இன்றைக்கு உண்மையாகவே ஒரு பாடலின் சத்தத்தை எழுப்பின நபர்கள் யாராவது இருப்பார்களே, ஆனால் அவர்கள் யுத்தங்கள் இன்றைக்கு முடிவடைகிறதுக்காய் நன்றி. யோசேபாத்துக்கு செய்தது போல ஒன்று கூட மீதி இல்லாமல் யுத்தங்களை முடிவடைய செய்வீராக, துன்பங்களை முடிவடைய செய்வீராக. ஒரு விசேஷித்த பலன் இறங்கி வரட்டும்பா. சிறைச்சாலை கதவுகள் பவுலுக்கும் சீலாவுக்கும் மட்டுமல்ல, எங்களுக்காகவும் அவர்கள் திறக்கப்படுகிறது, எங்களுக்காகவும் அவைகள் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு அவருடைய சிறைச்சாலைகள் எந்த இடத்துல, பொருளாதாரத்துல, வேலையில, குடும்ப வாழ்க்கையில எங்கன்னு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். ஒரு மகிமையான வல்லமை கடந்து வரட்டும்பா. ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தருவீராக. ஒரு சத்தம் இல்ல, ஒரு சத்தம் அல்ல, உங்க காதுல இனிமையான ஒரு துதியாக எங்கள் பாடல்கள் எழும்புவதாக. ஆண்டவரே, எங்கள் சத்தத்தின் தொனிகள், எங்கள் பாடல்களின் தொனிகள் எழும்புவதாக. இன்றைக்கு அப்படி உள்ளத்தில் இருக்கிற எல்லா மனவேதனைகள், பாரங்களுக்கு கர்த்தாவே முற்றுப்புள்ளி வைப்பீராக. உங்க வெற்றி எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர், சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது என்று வாசித்தோமே. ஆண்டவர், ஒரு பிரகாசத்தின் வல்லமையோடு, ஒரு ஜெயத்தின் வல்லமையோடு பிள்ளைகள் அனுப்புங்க. இவங்க போகும்போதே வழியிலேயே அற்புதங்கள் அவர்களுக்கு நடந்ததை அவர்கள் காணட்டும். சத்தங்கள் அவர்களுக்கு காலுகிறதுக்கு வரட்டும். செய்திகள் அவருடைய குடும்பங்களை நோக்கி வரட்டும். வர வேண்டிய எல்லா நன்மைகள் அவர்களை தேடி கொண்டாடி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் பலத்ததாய் ஜனங்களுக்காய் நீ செயல்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேடையில் நின்றிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவங்க துதித்த எல்லாவற்றிலும் அவங்க வாழ்க்கையில என்ன யுத்தம் தெரியாது. அது எந்த விதமான பலவீனமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஊழிய பங்குகளா இருக்கலாம். அந்த யுத்தங்களை கர்த்தர் முடிவடைய செய்யுங்க. தமது தூதர்களை ஆண்டவரை காற்றாகவும் தமது ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்த என்று சொன்னீரே, அவ்விதமாய் கர்த்தாவுடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துங்க. விசேஷமா எங்க தலைமை போதகரை நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னும் பலத்தை தருவீராக, இன்னும் வல்லமையை தருவீராக. ஆண்டவரே, அவருடைய எந்த யுத்தம் இன்னும் முடியாம இருக்குதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த யுத்தங்கள் ஆண்டவரே முடிவடையட்டும். அந்த யுத்தங்கள் முடிவடையட்டும். அந்த யுத்தங்கள் முடிவடையட்டும். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கிட்டு வரட்டும். யுத்தங்கள் முடித்து தாங்கப்பா. உங்க கரத்துல தருகிறோம். ஜெயத்தையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருக்கு தாரும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் இன்று சதா காலோடு வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்ற நாமத்தில், இயேசு என்ற நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When I stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர் தெழுந்தாரே இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர் தெழுந்தாரே கையை தட்டி வாழ்க 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 இயேசு வாழ்க இதுவரையும் தட்டாத மாதிரி தலைமையில கையை தட்டி ஆரவாரத்தோடு லட்சக்கரை சேரும் எரிகோ மதில்கள் உடைந்து போவதாக. Thank you Jesus. யுத்தத்தை கர்த்தர் கையில் எடுத்திருக்கிறார். சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் லீபனோன் கேதுருக்களுக்கு என்ன உயரமோ அந்த உயரம் நீங்கள் வளருவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரேயானால் உங்களை எதிர்த்து நிற்பவன். நல்லா மீண்டும் ஒரு முறை தலைமையில கையை தட்டி ஒரு 5 அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. Hey! Amen. We're going to see great victories.